சந்தோஷ் மீது அதீத காதல் கொள்ளும் மாயா சந்தோஷை ஏமாற்றி அவனது மனைவி செல்வியாக நடித்து கர்ப்பமடைகிறாள். பின்பு உண்மையை அறிந்து சந்தோஷ் மாயாவின் குடும்பத்தை வீட்டை விட்டு வெளியே துரத்த சந்தோஷ் தன்னை கற்பழித்ததாக மாயா அவன் மீது வீண்பழி சுமத்தி பொய்யாக வழக்கை தொடுக்கிறார். சூழ்ச்சியிலிருந்து சந்தோஷ் மீண்டானா? செல்வி தன் அப்பாவி கணவனை மீட்டெடுத்தாளா? இனி காணலாம். நான் வேணாம்னு சொல்லியும் என்னை என் விருப்பமே இல்லாம ரேப் பண்ணிட்டாரு. இல்ல அம்மா, இந்த மாதிரி எல்லாம் நடக்கவே இல்ல. அவ பயங்கரமா போய் சொல்லிட்டு இருக்கா. அம்மா அழாதம்மா. சரி, உங்களுக்கு நினைவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு அவர் ஏதாவது வருத்தப்பட்டாரா? இல்ல சார், நினைவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு இன்னொரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. என்னது? இன்னொரு அதிர்ச்சியா? அவரு பெட்ரூம்ல கேமரா செட் பண்ணி எல்லாமே வீடியோ எடுத்துட்டாரு. வெளியில சொன்னா மானம் தான் போகும். இது நமக்குள்ளேயே இருந்தா அமைதியா போயிடலாம். இல்லனா இது பெரிய பிரச்சனையாகி உன் குடும்பமே தலை குனிற நிலைமை வந்துரும்னு சொன்னாரு சார். இல்ல சார், இல்ல, போய் சொல்ற சார். என்ன நம்பிதான் உன் குடும்பமே இருக்கு. அத ஞாபகம் வச்சுக்கோ. வீணா உன் லைஃபையும் உன் பேரண்ட்ஸ் லைஃபையும் ஸ்பாயில் பண்ணிடாதன்னு என்ன பிளாக்மெயில் பண்ணாரு. அதான் சார், எங்க அம்மா அப்பா கிட்ட கூட இந்த விஷயத்த சொல்லல. அப்புறம் பல வாட்டி என்னை இப்படியே பிளாக்மெயில் பண்ணி திரும்ப திரும்ப என்ன பலாத்காரம் பண்ணாரு சார். இல்ல சார், நான் அப்படிலாம் பண்ணவே இல்லை. ஐயோ, இப்படி போய் சொல்றாளே. சந்தோஷமாவி நான் எப்படி நிரூபிக்க போறேன்? அழாத செல்வி, நம்ம வக்கீல் சார் தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காருல, அவர் கண்டிப்பா காப்பாத்துவாருடா. சரி, நீங்க பிரெக்னன்ட் ஆன விஷயத்த அவர்கிட்ட நீங்க சொல்லும் போது அவரோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது? அதுக்கு அவரு என்ன சொன்னாரு? சொல்லுங்க மாயா, என்ன சொன்னாரு? மனசாட்சியே இல்லாம குழந்தைய கலைச்சிட சொன்னாரு சார். சார், போய் சொல்ற சார். அபாண்டமான போய் சார் இது. ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்கறேன், இத கலைச்சிரு. இது எந்த வீட்லயும் நடக்காததான்னு ரொம்ப தரக்குறைவா பேசினாரு. ஒரு கட்டு பணத்தை என் மேல தூக்கி போட்டுட்டாரு. நோ சார், நோ, நான் அப்படிலாம் பண்ணவே இல்லை. அந்த நிமிஷமே எனக்கு செத்துடலாம் போல தோணுச்சு. கலக்கிட்ட. பிளைண்ட் ஸ்கூல்லயே பெஸ்ட் ஸ்டூடெண்டா. ஆனா தன் மனைவிக்கும்
சின்ன வயசுல இருந்தே பழகின மாயாவுக்கும் வித்தியாசம் தெரியல. தான் வீட்டுல தன்னை நம்பி இருக்கிற பொண்ணை சீட் பண்ணியிருக்காரு, எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணியிருக்காரு, அவ வாழ்க்கையும் கெடுத்துட்டு பணத்தை எடுத்து தூக்கி அவ மூஞ்சில விசிறி அடிச்சிருக்காரு. ஐயோ, நான் அப்படி எதுவுமே பண்ணல. இதுதான் பணக்கார திமிரு பிடிச்ச சந்தோஷோட சுயரூபம் யுவரானர். இவர மாதிரி ஆளுங்களுக்கு கடுமையான தண்டனையை கொடுத்தாதான் மாயா மாதிரி அப்பாவி பொண்ணுங்களுக்கு நியாயம் கிடைக்கும் யுவரானர். சந்தோஷ் செய்த மன்னிக்க முடியாத குற்றத்துக்காக அவருக்கு இபிகோ 376 செக்ஷன் படி 7 வருட கடுங்காவல் தண்டனையை அளிக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவரானர். அம்மா, என்னம்மா இது? அவர் எந்த தப்புமே செய்யல, இப்படி சொல்றாங்க. பயப்படாத செல்வி, நம்ம வக்கீல் இன்னும் பேசல. மாப்பிள்ளைய நிச்சயம் காப்பாத்திட்டு வர. எதிர்க்கட்சி வக்கீல் குறுக்கு விசாரணை செய்ய விரும்புறீங்களா? No, Your Honor. ஏ மாயா, நம்ம வக்கீல் சூப்பர் வக்கீல் ரீ, சாதாரண வக்கீல் இல்ல, கிழட்டு சிங்கம். கடைசி வரைக்கும் ஒரு கேள்வி கூட யாரையுமே கேட்கல. இனிமே கேட்டாலும் அவனால எதுவும் பண்ண முடியாது. The court is urgent. சார், என்ன சார் ஏதோ பெரிய வக்கீல் அது இதுன்னு சொன்னீங்க, அவர் பாட்டு நீ எதுவுமே பேசாம பூனைக்குட்டி மாதிரி கம்முன்னு உட்கார்ந்துருக்காரு. அட நீங்க வேற, அவர் எதிர்க்க பேசுறதுக்கே எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருந்தது. ஆனா நல்ல வேலை, அந்த சந்தோஷ் என்கிட்ட நல்லா வசமா சிக்கினா. பேந்த முடிச்சுக்கிட்டு இருந்தான். அதனால என் வேலை ரொம்ப ஈஸியா முடிஞ்சிருச்சு. அப்ப இந்த கேஸ் சீக்கிரமா நமக்கு சாதகமா முடிஞ்சிடும்ல? இன்னும் 2 சிட்டிங்க மட்டும் நாம டாமினேட் பண்ணிட்டோம்னா அப்புறம் சந்தோஷ் உங்க பாக்கெட்ல தான் மேடம். மாயா மேடம், ஆனா சும்மா சொல்லக்கூடாது, நடிப்புல நீங்க பின்னிட்டீங்க. அந்த பரசுராம் அப்படியே வாயடிச்சு போயிட்டாருன்னா பாத்துக்கங்களேன். இப்ப இல்ல வக்கீல் சார், அந்த பரசுராமன் எப்பவுமே வாயை திறக்க கூடாது. இந்த கேஸ் முடியற வரைக்கும் அந்த ஆளை நீங்க தான் அடக்கி வைக்கணும். நீங்க கவலைப்படாதீங்க மாயா, முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்க. கோர்ட்டு கேஸும் அப்படிதான். அடுத்த சிட்டிங்ல பரசுராம் பேசலன்னு வச்சுக்கோங்க, கேஸ் முழுக்க முழுக்க நம்ம பக்கம்தான். அப்புறம் என்ன, நீங்க தான் ராஜா, சந்தோஷ் உங்களுக்கு கூஜா. ஐயோ வக்கீல் சார், நீங்க சொல்றத கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அட கேக்குறது என்ன மேடம், எப்படி இந்த கேஸ்ல நான் ஜெயிச்சு காட்டுறேன்னு பாருங்க. என்னடி நம்ம வக்கீல, நம்ம மாப்பிள்ளைய பெரிய வாதம்லாம் பண்ணி காப்பாத்துவாருன்னு பார்த்தேன். அந்த மாயா பாட்டுக்கு மாப்பிள்ளைய பத்தி பொய் மேல பொய்யா பேசிட்டு இருக்கா. ஆனா அவர் எந்த கேள்வியும் கேட்காம அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவரை போய் பார்க்கலன்னா அனுமதி கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. செல்வி, பேசாம ஒன்று பண்ணுவோம். மறுபடியும் நம்ம அவர் வீட்டுக்கு போய் தெளிவா இன்னொரு வாட்டி பேசிடுவோமா? அவருக்கு நீ படுற கஷ்டமும் வேதனையும் முழுசா புரியலன்னு நினைக்கிறேன். அந்த மாயா நீலு கண்ணீர் வடிச்சு சொன்னது எல்லாத்தையும் அவர் அப்படியே நம்பிட்டாருன்னு தோணுது. மிஸ்ஸஸ் செல்வி, சார் கிளம்பிட்டாரு. நெக்ஸ்ட் சிட்டிங்ல உங்களை பார்க்கறேன்னு சொல்லியிருக்கிறாரு. என்னது, கிளம்பிட்டாரா? ஆமாமா, அவர் கேஸை பத்தி டிஸ்கஷன் பண்ணிட்டு உங்களை வந்து பார்க்கறேன்னு சொல்லியிருக்கிறாரு. நான் வரேம்மா. என்னடி இவரு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம பேசிட்டு போறாரு. அந்த பெரிய வக்கீல் என்னடானா நம்ம கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு. இவர் என்னன்னா ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு நழுவி ஓடுறாரு. இவளுக்கு மட்டும் ஏன்டா பிரபா ஏதாவது சோதனை மேல சோதனை வந்துகிட்டே இருக்கு. மா, அழாதம்மா. நடுக்கடல் எப்பவுமே ஆழமா தான் இருக்கும், அலையெல்லாம் இருக்காது. பெரிய மனுஷங்களும் அந்த மாதிரி தான். அவர் அமைதியா இருக்கிறதால சாதாரணமா எடுத்துக்காத. அவர் ஒன்னும் காசு பணத்துக்காக இந்த கேஸ் ஒத்துக்கல. என் வலிய அவர் புரிஞ்சுக்கிட்டதையும் என் கஷ்டத்தை அவர் தெரிஞ்சுக்கிட்டதையும் அவர் கண்ணில் நான் பார்த்தேன். நிச்சயமா மாயா சொன்ன பொய்யெல்லாம் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்திருப்பாரு. தெய்வம் நின்னு கொல்லுமா. அந்த மாதிரி கொஞ்சம் தாமதமானாலும் நிச்சயமா இந்த கேஸை நமக்காக ஜெயிச்சு கொடுப்பாரு. சந்தோஷ் எப்படியும் வெளியே வந்துருவாரு, எனக்கு நம்பிக்கை இருக்குமா. சூப்பர் சூப்பர் சூப்பர்.
நம்பிக்கைய நான் பாராட்டுறேன் செல்வி. ஆனா கடைசி வரைக்கும் உன் நம்பிக்கை மட்டும்தான் உன் கூட இருக்க போகுது. ஆனா சந்தோஷ் உன் கூட இருக்க மாட்டான். ஏய், மாயா அப்படி பிச்சு உதறான்னு பார்த்தல. சட்டம் எப்பவுமே பாதிக்கப்பட்டவங்களுக்கு சாதகமா தான் இருக்கும், தெரியும்ல? இவர் தான் இந்தியாலயே பெரிய வக்கீலாம். ஜப்பான்ல ஜாக்கி ஜான் கூப்பிட்டாங்களாம், அமெரிக்கால மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாங்களாம். எப்பா எவ்வளோ பெரிய பில்டப்டா சாமி. வக்கீல் ஹைட்டா இருக்காரே தவிர விஷயம் ஒன்றும் வெயிட்டா இல்லையே. கௌரவம் சிவாஜி மாதிரி கோர்ட்ல வாதாடி கலக்குவாருன்னு பார்த்தா மொழி ஜோதிகா மாதிரி கடைசி வரைக்கும் வாயே திறக்காம ஜகா வாங்கிட்டாரு. ஏய், நீ எல்லாம் ஒரு பொம்பளையாடி. கோர்ட்ல அத்தனை பேத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கூட மான மரியாதை இல்லாம தன்னை ஒருத்த கெடுத்துட்டான்னு சொல்ற. நீ எல்லாம் ஒரு ஜென்மம், உனக்கு ஒரு குடும்பம். ஏய், ஓவரா பேசாத. விடுமாயா, அவமானப்பட்ட ஆட்டோக்காரன் ஆவேசத்துல பொங்குறான். வக்கீல் வச்சுட்டா போதுமா? வாதாடுறதுக்கு விஷயம் இருக்கணும். ஏய், உங்களுக்கு எல்லாம் நல்ல புத்தியா வராதா? அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு எதுக்கு இப்படி வரைஞ்சு கட்டிட்டு வரீங்க? கேவலமா இல்ல? ஏ ஆட்டோ, மீட்டருக்கு மேல பேசாத. கோர்ட்ல உனக்கு என்ன சீன் இருக்கு? நீ எதுக்கு இங்க வந்த? நீ எல்லாம் பேசவே கூடாது. உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? செல்வியோட இந்த நிலைமைக்கே நீ தான் காரணம். நீ ஒழுங்கா அவ கழுத்துல தாலி கட்டியிருந்தா ஒரு ஆட்டோக்காரன் பொண்டாட்டியா இருந்திருப்பா. இவ்ளோ அல்லல் பட்டிருக்க மாட்டால. ஏய், என்னடி திமிரா? கோர்ட்டுன்னு கூட பார்க்க மாட்டேன், வெட்டி கொண்டுட்டு போயிட்டே இருப்பேன். ஏய், வாய மூட்றா. ஒழுங்கா அவ அன்னிக்கே டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டிருப்பா. நானும் கேஸ வாபஸ் வாங்கியிருப்பேன். இந்நேரம் கோர்ட்டு விசாரணை டென்ஷன் எதுவுமே இல்லாம சுமூகமா முடிஞ்சிருக்கும். இந்த பிரச்சனை எல்லாமே உன்னால தாண்டா, படிக்காத முட்டாள். வேணா, ஒழுங்கா போயிரு. தேவையில்லாம வம்புலுக்காத, இல்ல உண்மையாவே கொன்றுவேன். நானும் பார்த்துட்டே இருக்கேன், ஓவரா துள்ற. ஏய் செல்வி, இதோ பார். இந்த தர்தல பேச்செல்லாம் கேட்டுட்டு இருந்தேன்னு வெச்சுக்கோ, நீயும் தர்தலையா தான் போவ. இப்ப கூட ஒன்னும் கெட்டு போகல. அந்த டாக்குமெண்ட்ல சைன போடு, நான் கேஸ வாபஸ் வாங்குறேன். சந்தோஷம் உடனே வெளியே வருவான். என்ன சொல்ற? ஒன்னும் தேவையில்ல, உண்மைதான் ஜெயிக்கும். ஏன்னா என் புருஷன் எந்த தப்பும் செய்யல. பாத்தியாமா, அவ புருஷன் எந்த தப்பும் பண்ணலையா. நல்லவங்களா வாழ்றதுக்கு உங்களை மாதிரி கெட்டவங்களோட உதவி என்னைக்கும் தேவைப்படாது மாயா. ஏய், நீ என் கால்ல விழுந்து வாழ்க்கை பிச்சை கேட்டியே, அது மறந்துட்டு பேசாத. உனக்கு என்னோட உதவி நிச்சயம் தேவை. நான் இறக்கம் காட்டினாதான் சந்தோஷ நீ வெளியே எடுக்க முடியும். வாய மூடி. இறக்கத்தை பத்தி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு? நீ ஒரு மிருகம். என்னோட பலவீனத்தை உனக்கு சாதகமா பயன்படுத்தின காலம்லாம் எப்போ போயிடுச்சு. உண்மை எங்க பக்கம் இருக்கு, அது கண்டிப்பா ஜெயிக்கும். நீங்க 1000 தான் போய் சொன்னாலும் உங்களை யாரும் நம்ப போறது இல்ல. என் சந்தோஷ் சீக்கிரமா வெளியே வந்துருவாரு, பொறுத்திருந்து பாருங்க. வாமா போலாம். அவருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுங்கிறது எனக்கு சுத்தமா தெரியாதுன்னு ரொம்ப வருத்தப்படுறாருன்னு. ஏமா, நீ என்ன வேணும்னா பண்ண, தெரியாம தானே பண்ண. இனிமே உனக்கு எது பிடிக்குமோ அதே செய். அதானே இப்ப செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். அவருக்கு கருவாட்டு குழம்புனா உயிரா பாட்டி சொன்னாங்க. அதுக்காகவே ஏன் கையால செஞ்சு அவருக்கு கருவாட்டு குழம்பும் சாப்பாடும் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை அவர்கிட்ட கொடுத்துருங்கண்ணே. அவ்வளவுதானமா, கொடுத்துருவோம். இன்னைக்கு இதை அவ மூக்க முட்டை சாப்பிட்டுட்டு உன்னை வீட்டுக்கு வந்து எப்படி பாராட்ட போறான்னு பாரு. ஐயோ வேணாண்ணே. ஏம்மா வேணாங்கிற? இல்ல, இதை நான் உங்ககிட்ட கொடுத்தேன்னு அவர்கிட்ட சொல்லாதீங்கண்ணே. எதுக்குமா இப்படி சொல்ற? இல்லண்ணே, நான் செஞ்சு கொடுத்தேன்னு தெரிஞ்சா அவருக்கு வீணா கோவம் தான் வரும். சாப்பாடை கூட ருசிச்சு சாப்பிட மாட்டாரு. நான் அவருக்காக ஆசை ஆசையா செஞ்சத அவர் சந்தோஷமா சாப்பிடணும்னு, அவ்வளவுதானே என்னோட ஆசை. எனக்கு மத்தபடி இந்த பாராட்டெல்லாம் வேண்டானே. என்ன பொண்ணுமா நீ? ஒரு ஆம்பளையோட மனசுக்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு முதல் சூட்சுமமே சமையல் தான். இந்த கறிவாட்டு குழம்ப வச்சு அவன் மனசுக்குள்ள என்ட்ரி ஆவியா? அதை விட்டுக்கிட்டு வேணாகின்னு சொல்லிட்டு இருக்க. என்னமா நீ? இல்லண்ணே, நான் நல்லா யோசிச்சுதான் சொல்றேன். இதை மட்டும் நீங்க அவர்கிட்ட கொடுங்க. அவர் வயிறார சாப்பிடட்டும், அதுவே எனக்கு போதும்ண்ணே. சரிம்மா, அப்புறம் உன் இஷ்டம். சரி, இதை உடனே அவன்கிட்ட கொடுத்துறேன், போதுமா? ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. எதுக்குமா இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க? அவன் சங்கத்துல தான் இருக்கான், நான் அவனை சாப்பிட வைக்கிறேன். பட்டா? சரிண்ணே. டேய் மச்சே,
இந்த பொறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. டடன் டடா. என்னடா இது பிரிக்கவே இல்ல, அதுக்குள்ள வாசனை மூக்க தொலைக்குது. சரி, இதுக்குள்ள என்ன குழம்பு இருக்குன்னு கரெக்டா கண்டுபிடி. டேய், இதெல்லாம் நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? உள்ள சும்மா பட்டைய கலப்புற கருவாட்டு குழம்பு இருக்குது, அதான் வாசனை தூக்குதே. தொரடா. சரி, வாசனை ஆளு தூக்கிரும் போல இருக்குதேடா. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு மாமா. டேய் முதல்ல சாப்பாட்டை போடுறா. இந்தா சாப்பிடுறா. டேய் சாப்பாட்டை குறைச்சலா வச்சுட்டா அந்த கருவாடு குழம்பு எடுத்து அன்லிமிட்டடா ஊத்துடா. ஓகே, வச்சுட்டா போச்சு. டேய் கஞ்ச பையலா நீ இன்னும் கொஞ்சம் ஊத்துடா. ஓகே, டேக் இட். டேய் என்ன உங்க அப்பா வீட்டு சுத்தா போகுது, இன்னும் கொஞ்சம் ஊத்துடா. டேய், இதுக்கு மேல ஊத்துறதுக்கு இது அப்படியே நீ எடுத்து குச்சிடலாம்டா. டென்ஷன் ஆகாத மச்சி. சரி, பேசுறது நிறுத்திட்டு எங்க வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றா. இப்ப பாரு எப்படி பூந்து விளையாடுறேன்னு. வெய்ய சாப்பிடுறா சாப்பிடுறா. என்ன டேஸ்ட்? கேன்சல் இல்லடா, பின்னிட்டு போ. சாப்பிடு மாமா, சாப்பிடு சாப்பிடு. இந்த குழம்பு செஞ்ச கைக்கு ஒரு வளையல் பண்ணணும்டா. ஆமா, இது யாரு செஞ்சான்னு சொன்ன? மாமா பொண்ணா? ஆமா, என் மாமா பொண்ணுதான். அது பேர் என்ன? அது பேரு மணி மேகலன்னு கூப்பிடுவோம். மணி மேகலுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லு. என்ன தேங்க்ஸ் எல்லாம் இருக்கு மச்சி, நீ சாப்பிடு. இந்த குழம்பையும் ஊத்திக்கோ. டேய் கருவாட்டு குழம்பு வைடா. இதோ நல்லா சாப்பிடு. வேணுமாடா? டேய் இந்த மாதிரி பொண்ணை கட்டிக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சவன்டா. நீயும் கொடுத்து வச்சவன்தான்டா. டேய் அந்த ரசிடுறா. இந்தா. எஸ் எஸ். டேய் நான் சும்மா எல்லாம் சொல்லடா. கரெக்டான உப்பு, கரெக்டான காரம், கரெக்டான பக்குவம். டேய் அது மட்டும் இல்ல, பெரிய பெரிய ஹோட்டல்ல கூட இந்த மாதிரி எல்லாம் கைப்பக்குவம் வராதுடா. ஆமா. டேய் ரொம்ப நாள் கழிச்சு எங்க அம்மா கையால சாப்பிட்ட மாதிரி இருக்குதுடா. தேங்க்ஸ் மாமா. டேய் அந்த ரசத்தை ஊத்துடா. இந்த ரசம் செம்மையா இருக்கு, சாப்பிடு. டேய் என்ன மிளகு ரசமா? ஐயோ ஊத்துடா. நான் செஞ்ச சமையல் என் அம்மாக்கு பிடிச்சு போச்சு. ஐயோ, இன்னும் கொஞ்சம் ஊத்துவாடா. டேய் இந்த சாப்பாடு எங்க இருந்து வந்ததுன்னு சொன்ன? அது எங்க வீட்ல இருந்துதான். மணி மேகல தான். என்ன சோத்துக்கு வெளியிடாம இருக்கு? டேய் என்ன என் மூஞ்சில எழுதி வாங்க எழுதி ஓட்டியிருக்கா? என்னடா அவ சாப்பாட்டுல வசியம் வந்த கலந்து குத்து. அண்ணே இதை கொண்டே அவர்கிட்ட குத்துருங்க, அப்பதான் இதை அவர் சாப்பிட்டு என்ன சுத்தி வருவாருன்னு உங்க தங்கச்சிக்கு தான் பண்ணாலா? சாரும் அப்படியே தங்கச்சி பாசத்துல இந்த ஃப்ரெண்டை ஏமாத்துறீங்களோ? ஏய் என்ன டபுள் கேம் ஆடுறியா? அப்படிலாம் இல்ல மாமா. அப்படி இல்ல மச்சான், பாவுண்டா கையில உனக்காக ஆசையா சமைச்சு கொண்டு வந்துச்சு தெரியுமா? வாய் மூடு. இதுக்கு மேல எதனா பேசுனேன் நான் கொன்னே போட்டுருவேன். இத்தனை நாள் அவ கையால மட்டும் தானே சாப்பிடாம இருந்தேன், இனிமேல் உங்க கூட நான் ஜென்மத்துக்கு உட்காந்து சாப்பிட மாட்டேன் சொல்லிட்டேன். டேய் பிரபா செல்வி, என்னம்மா இது? சாமிய மனசார வேண்டிக்குவேன்னு பார்த்தா இப்படி சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க. ஏய் எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க? எனக்கு தைரியம் சொன்னவளே நீதான். நீயே இப்படி நம்பிக்கை இல்லாம அழுதுட்டு இருந்தா எப்படி? இல்லம்மா, காலையில கூட நம்ம வக்கீல் சாருக்கு போன் பண்ணி பார்த்தேன். கடைசி வரைக்கும் என்னால அவர்கிட்ட பேசவே முடியல. அந்த மாயா வேற பலாத்காரம் அது இதுன்னு கோர்ட்டே நம்புற மாதிரி போய் சொல்லிருக்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. செல்வி கண்ணு, இந்த சாமியே நேர்ல வந்த மாதிரி நமக்காக வாதாடுறதுக்கு பெரிய வக்கீலே வந்திருக்காருமா. நம்பிக்கையை இழந்துடாதுடா. அவர் எது பண்ணாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்குன்னு நினைச்சுக்கோமா. அல்லாத செல்வி, இப்படி ஒரு வக்கீல் கிடைப்பாரு நம்ம எல்லாம் நினைச்சோமா? எல்லாமே நல்லபடியா நடக்கும். கோர்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வக்கீல் சாரை பார்க்க முடியுமா? அவர்கிட்ட எப்படியாச்சும் பேசணும் மாமா. அதுக்கு அவசியமே இல்லை செல்வி. இப்பதான் அவங்க ஜூனியர் வக்கீலை பார்த்து பேசிட்டு வரேன். சார் எப்பவுமே ஒரு கேஸ்ல எதிர்கட்சியில் இருக்கிறவங்கள தான் நிறைய பேச விடுவாராம். அவங்க சொல்ற பொய் பித்தலாட்டம் எல்லாத்தையும் பொறுமையா எழுதி வச்சுட்டு அப்புறமா அவங்கள லெஃப்ட் ரைட்டுன்னு வெளுத்து வாங்கிடுவாராம். உண்மையாலுமே அவர் பெரிய ஆள் தான் செல்வி. நமக்கு தான் அவரை பத்தி தெரியல. நீ வேணா பாரு,
இன்னைக்கு அந்த மாயா, அவங்க அம்மா, அந்த வெள்ளதாடிக்காரன் எல்லாருமே கோர்ட்ல தலை குனிஞ்சு நிக்க போறாங்க. சந்தோஷ் இன்னைக்கே வெளியே வந்துடும் பாரு. செல்வி, சந்தோஷ் செல்வி. சந்தோஷ், தம்பி வாங்க போலாம். சார், அங்கே என் ஒய்ஃப் நிற்கிறாங்க. ஒரு 2 மினிட்ஸ் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன் சார். ப்ளீஸ் சார். சீக்கிரம் வா. சந்தோஷ். செல்வி, ஏன் அழுகிற? எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். பொய் சொல்லாத சந்தோஷ். உன் மனசுக்குள்ள எவ்வளவு வலி வேதனை இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீ கவலைப்படாத சந்தோஷ், நான் இருக்கேன். என் உயிரை கொடுத்தாவது உன்னை நான் வெளியே கொண்டு வருவேன். அழாத செல்வி. போலாம் வா. சார், கொஞ்ச நேரம் சார். அவரு சாமி கூப்பிட்டதும் அதுக்கப்புறம் கோர்ட்டு கூட்டிட்டு போங்க சார், ப்ளீஸ். சீக்கிரமா, டைம் ஆயிருச்சு. சந்தோஷ், சாமி கிட்ட நல்லா வேண்டிக்கோ சந்தோஷ். உன்னை தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் புருஷனை காப்பாத்து. அவர் இந்த கேஸ்ல இருந்து விடுதலை செய். கெட்டவங்களை அழிச்சு நல்லவங்களை வாழவை. எனக்கு தண்டனை கிடைக்குமோ இல்லை விடுதலை ஆகணும்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னை விட கஷ்டம் ரொம்ப வேதனையை அனுபவிக்கிறது என்னோட மனைவி தான். தயவு செஞ்சு அவளுக்காகவாது, அவளோட நிம்மதிக்காகவாது இந்த துன்பத்திலிருந்து என்னை வெளியேடு கடவுளே. குடும்பமே நின்னு சாமி கிட்ட வேண்டுறீங்களா? வேண்டுங்க, நல்லா வேண்டுங்க. சட்டம் பெருசா இல்ல சாமி பெருசான்னு கூடிய சீக்கிரம் பார்க்கலாம்.